மேற்கு வங்கத்தில் ஊடுருவல்காரர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு கிடைக்கிறது. அவர்களின் காட்டு ஆட்சிக்கு முடிவு கட்டி இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தை அமைப்போம் என பிரதமர் மோடி கூறினார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் போதுமான ஆதாரங்களே இல்லை என்ற குற்றப்பத்திரிகையை நிராகரித்து சோனியா ராகுலை விடுவித்த ரோஸ் அவென்யூ நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அமலாக்கத்துறை டெல்லி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்தி திணிப்பை தமிழகம் ஒருபோதும் ஏற்காது என நாகையில் துணை முதல்வர் உதயநிதி கூறினார். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கு நிதி தருவோம் என மத்திய அரசு கூறி வருகிறது என்றும் தெரிவித்தார். விமர்சனங்களை தாண்டி திமுக கூட்டணியில் இருந்தாலும் எனக்கு பதவி பொருள் ஆசை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேசினார். நாடு முழுவதும் 5149 அரசு பள்ளிகளில் ஒரு மாணவர் கூட இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் இல்லாத பள்ளிகளில் 70% தெலுங்கானா, மேற்கு வங்க மாநிலங்களில் உள்ளன. தெலுங்கானாவில் ஒரு மாணவர் கூட இல்லாத அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 2081 ஆகும்.